நிச்சயமாக கிருஷ்ணகிரி அருகே 2 வெவ்வேறு இடங்களில் அடையாளம் தெரியாத இளைஞர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் மாவட்டத்தையே உலுக்கியுள்ளது. கொலையாளிகளை பிடிக்க 8 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து ராயக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள வெப்பாளம்பட்டி மற்றும் கொடுகூர் என்ற பகுதிகளில் இன்று காலை சாலையோரமாக 2 ஆண் சடலங்கள் உடல் கருகிய நிலையில் கிடப்பதை பார்த்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ பகுதிக்கு காவல்துறையினர் விரைந்து வந்த நிலையிலும் சம்பவம் தெரிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அவருடன் கிருஷ்ணகிரி டவுன் தாலுகா, ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, குருபுரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி மற்றும் மகாராஜா கடை ஆகிய காவல் நிலையங்களின் ஆய்வாளர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். கருகிய நிலையில் மீட்கப்பட்ட 2 சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதிகளில் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் முக்கிய தடயங்களையும் சேகரித்து வருகின்றனர். அண்டை மாநிலங்களுக்கு விரைந்த தனிப்படை கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், எந்த ஊரை சார்ந்தவர் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. இதனால் இவர்கள் வெளி மாநிலங்களில் கொலை செய்யப்பட்டு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இங்கு கொண்டு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கொலையாளிகளை விரைந்து பிடிக்க 8 காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தனிப்படையினர் தற்பொழுது அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவுக்கு விரைந்துள்ளனர். பரபரப்பான சூழலில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 இடங்களில் 2 இளைஞர்கள் எரிக்கப்பட்டு கிடந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் இந்த வழக்கை அதிதீவிரமாக விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.